குட் மார்னிங் யாமி ஹோம். இன்றைக்கி ஒரு ரெசிபி என்னென்னா சிக்கன் பிரியாணி. அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட பிரியாணி இலை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ரம்பை பிளான், பந்தன் பிளான், பூந்தளிர்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்குது, அதனால் அது பிரியாணிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3-4 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா ஒரு 2 இல்லை 3 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு, இஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா பார்த்திங்கன்னா வீட்டில் எடுத்ததுங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா, நான் வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுற காரம், அதுக்கப்புறம் தனியாத்தூள். ஸோ மிளகாத்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே அது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் அது வேகட்டும், மசாலா வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட அதை அப்படியே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். அந்த மசாலா கூட சிக்கன் வேகிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த அரோமா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே வைஸ் நல்லா சூப்பராக வரும். அதனால் அதை நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, ஒரு கப்பு அரிசி எடுத்திங்க அப்படின்னா ஒரு 1.25 கப்பு போதுங்க பாஸ்மதிக்கு தண்ணியோட அளவு. அது அப்படியே அந்த அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட இந்த தண்ணியில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை அது கூட நல்லா சேர்த்ததுக்கப்புறமா லெமன், ஒரு பாதி லெமன் பிழிஞ்சால், பாதி கூட ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். தயிர் வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு, ஒரு விசில் போதும், ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி. பாய்.